வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். எங்கடா இன்ட்ரோ கொடுக்காம டேரெக்டாக மோட்டோ விளாக் கொண்டுன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் லேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் டேரெக்டாக மோட்டோ விளாக்ல இப்போ இன்ட்ரோ கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்போம், அந்த 1008 சிவலிங்கம் கோயிலுக்கு போயிருப்போம்ல. ஸோ போன வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ யாராச்சும் பார்க்க முடியுங்களா போய் பார்த்து வந்துருங்க. ஸோ அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு சின்ன ரேப்பிங் ஒர்க் இருக்குது, வண்டிக்கு ஸ்டிக்கரிங் இருக்குது, அதை ஒட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் போன வீடியோவில் ஃபுல்லாக கோயில் பற்றி மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. ரேப்பிங்கை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா சண்டே. அது எங்களுக்கு சுத்தமாக எங்களுக்கு மைண்டே இல்லை. நாங்கள் நார்மலாக போகிற மாதிரி கடை இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் போய்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு டேரக்டாக கடைக்கு போகிறோம். கடையை வந்து பூட்டி இருந்துச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் வேறு எதுவும் அன்றைக்கி எங்களுக்கு பிளானும் இல்லை. அதனால் நாங்கள் கோயிலுக்கு மட்டும் போய்ட்டு ரேப்பிங் கடையை பார்த்து மூடி இருக்கிறத பார்த்துட்டு ரிட்டன் வந்துவிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம போய்ட்டு ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது. டேரெக்டாக இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷோரூம் தான், எமங்கா ஷோரூம்ஸ். எதனாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஆல்ரெடி லிவர் கார்டு போட்டிருப்போம் சேஃப்டிக்கு லிவருக்கு. ஸோ அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருப்போம். எதனாலும் பார்த்தீங்கன்னா R154க்கு லிவர் கார்டு செட் ஆகலை. ஏன்னா அது லூஸாக இருந்துச்சு. இந்தாண்ட கூடயும் பரவாயில்ல, ஓரளவுக்கு டைட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடிட்டே இருந்துச்சு. ட்ராவலுக்கு செட்டே ஆகும் சுத்தமாக. ஏன்னா ஒவ்வொரு டைம் அது கரண்ட் விழுவுற மாதிரி போயிட்டு அது எல்என் கீ வச்சு டைப் பண்ணிக்கிட்டு அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் நான் வால்பாறை ட்ரிப் முடிஞ்சு வால்பாறை ட்ரிப்லேயே அதெல்லாம் ஃபுல்லாக கழட்டிச்சு. ஸோ அப்படி இப்படி நான் சும்மா டைட் பண்ணி வச்சுட்டு கொண்டு வந்துட்டேன். இங்கே வந்தோடனே முதல் வேலையை என்ன பண்ணேன், இது ரெண்டும் கழட்டிட்டேன். ஸோ இதை கழட்டிட்டு ரிட்டன் ஸ்டாக் இது அப்டேட் பண்ணணும். ஏன்னா நம்ம சின்னதாக இங்கே ஒரு கருப்பு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இது ரிட்டன் நம்ம அப்டேட் பண்ணணும். நான் அப்டேட் பண்ணாமே வச்சுருந்தேன். சரி, ஓகே, இன்றைக்கி அப்டேட் பண்ணிடுவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 24 ஜனவரி 24 நாளைக்கு தான். நாளையோட சேர்த்து நம்ம பைக் எடுத்து நம்ம ஆம்டால் குட்டி எடுத்து 1 இயர் ஆக போகுது. ஸோ அதனால் ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணிடுவோம். அவனை ஃபுல்ஃபில்லாக வச்சுருவோம். அவனுக்கு கொடுக்குற கிஃப்ட் அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் இன்னொன்று என்னென்னு பார்த்தா, ஃபுல்லாக நான் ஒரு சர்வீஸ் விடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு இருக்கிற டைமுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. வேலைனே கொஞ்சம் இதாகிடுச்சு. ஏன்னா நமக்கு பொங்கல் முடிஞ்செல்லாம் இப்போ தானே வந்திருக்கோம். ஸோ அந்த லீவ்லேயே பண்ணியிருக்க வேண்டியது. ஆனால் பொங்கல் லீவில் எல்லாம் அவங்க ஷோரூம்லேருந்து எல்லாமே சர்வீஸ்லேருந்து எல்லாமே லீவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் பண்ணலான்னு பார்த்தா ஆஃபீஸில் ஒர்க். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஸோ கேப் கிடைக்கிற டைமில் ஒரு சின்னதாக பண்ணிடுவோம். ஸோ நம்மளுக்கு லீவ் கிடைக்கிற டைமில் மொத்தமாக ரெடி பண்ணிடுவோம். இப்போதைக்கு நான் என்னென்ன பண்ண யோசிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டவுட்லாம் இருக்குது. அதை போய் ஷோரூமில் கிளியர் பண்ணிவிட்டு, ஸோ அந்த இது ஒரு நான் ஆல்ரெடி ஸ்டாக் இது நான் வச்சுருக்கேன். நம்ம கழட்டினதே நான் வச்சுருக்கேன் பத்திரமா. அதை நம்ம ரிட்டன் இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சால் நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். அப்படி இல்லை, புதுசாக தான் போகணுன்னு நினச்சாங்கன்னா புதுசாக போட்டுப்போம். ஏன்னா நான் ஆல்ரெடி ஷோரூமில் மேனேஜர்கிட்ட கேட்டாங்க, சர்வீஸ் மேனேஜர் இருப்பார். அவர்கிட்டே நான் கேட்டேன், நான் இது மாதிரி அதுக்கு லிவர் கார்டு மாற்றினேன், அது ரிட்டன் நம்ம செட் ஆகலன்னு சொல்லி கழட்டிட்டேன். அது ரிட்டன் மாற்றிக்கலாமான்னு கேட்டதுக்கு, மாற்றிக்கலாம் ப்ரோ, இங்கே ஸ்டாக் இருக்கோம், நீங்கள் வந்துருங்க, மேக்ஸிமம் ஒரு 200 rupees தான் ஆகும் அப்படின்னாரு. 100 to 200 அவ்வளோதான் சொன்னார். ஸோ அதை மட்டும் போய் பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணலாம். அந்த இன்னொரு சில பல கிளாரிஃபிகேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மொபைல் ஹோல்டர் வச்சுருப்போம் ஃபீல் ட்ராக்கில். இதில் வந்து டேரக்ட் கனெக்ஷன் டு பேட்டரியில் டேரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். எனக்கு அதில் என்னன்னா, சில டைம் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வச்சிங்களா, கொஞ்சம் அந்த பட்டன் அழுத்தி பிடிச்சி ஒரு 2 செகண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட்டே ஆகுது. அது வரைக்கும் அந்த அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அதையும் கேட்டுடலாம். ஏன்னா இது நம்ம டேரக்ட் கனெக்ஷன் கொடுத்துறதுனால பேட்டரி ஹெல்த் ஏதாச்சும் பாதிக்குமோ, அது ஒரு டவுட்டில் இருக்குது. அதையும் கேட்டு மற்றபடி அவ்வளோதான். ஏன்னா இந்த முக்கியமாக போனதே இந்த இதுக்கு தான். ஏன்னா இதில் நம்ம ஸ்க்ராட்ச்லாம் போட்டு வச்சுட்டு இங்கேருந்து இது இருக்கா, ரிட்டன் இப்படி திருப்புறோமா, வண்டி இப்படி திருப்புறோம்ல, இந்த திருப்பும் போது இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் இருக்குது. நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன் பாருங்க. இது நம்ம சேஃப்டிக்கு தான் நம்ம போடுறோம். அதால் இன்னொரு ஸ்க்ராச்சஸ் ஆகி அது ஒரு இதாகும் போது எனக்கு அது தேவையில்ல. ஆனால் நிறைய பைக்கில் அது போட்டிருக்காங்க. அது எப்படி எனக்கு தெரில. பட் ஒருவேளை அவங்க வேறு ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்காங்களா இல்லை என்ன எதுன்னு தெரில. டிஆர்எஃப் நீங்கள் யாராச்சும் இந்த லிவர் கார்டு போட்டு உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக டைட்டாக இருக்குது அப்படின்னு இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன், எனக்கு எப்படின்னு அதை ஒன்று சொல்லுங்கள். ஏன்னா அந்த லுக் நல்லா இருந்துச்சு. நல்லா லிவர் கார்டுக்கும் ப்ரொடக்ஷனோட லுக் வைஸும் சரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அது எனக்கு டேமேஜ் கொடுத்துருச்சு. டிஆர்எஃப் இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் 2-3 ஸ்க்ராட்ச் இருக்கும் வண்டி இப்படி திருப்பும் போதே. அதனாலேயே எனக்கு ஒரு காண்டில் கழட்டி போட்டேன். ஆல்ரெடி இன்னொரு டிஆர்எஃப் சொல்லியிருந்தார், எம்டிக்கும் சூட் ஆகல ப்ரோ, அது இதாக தான் இருக்குது, எல்என் கீ வச்சு டைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தார். இருந்தாலும் எனக்கு ஒரு இது வேணும். ஏன்னா நான் நிறையா பைக்கில் பார்த்துருக்கேன், V3யில் பார்த்துருக்கேன், V4ல் பார்த்துருக்கேன். நிறையா பைக்கில் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அது நல்லாவும் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, ஆவரேஜ் கிலோமீட்டர் வந்து 51. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இது காட்டும்.
அக்யூரேட்டாக காட்டுதோ இல்லையோ அப்ராக்சிமேட்டாக வச்சோம் அதிலிருந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அப்படி இருக்கும் போது இதில் ஒரு 51 48 மைலேஜ் கட்டும்ல. ஸோ அதில் வந்து எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே ஆவரேஜ் கிலோமீட்டர்னு போட்டு 51 போட்டு கிலோமீட்டர் பெர் ஹார்னு போட்டிருக்கு. ஹார்னா நம்மளுக்கு ஸ்பீடு தான் குறிக்கும், லிட்டர்னா தான் நம்மளுக்கு மைலேஜ் குறிக்கும். அதை நான் ரிட்டர்ன் நான் எப்படியோ சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். பட் ஆனால் அது எனக்கு ரிட்டர்ன் அது கன்வெர்ட்டே ஆகலை, கிலோமீட்டர் பெர் ஹாரில் தான் காட்டுது. ஸோ அதையும் நான் போய் கிளியர் பண்ணணும். அண்ட் தென் டைம் தான் மாற்றணும், அதுவும் மாற்ற வேண்டியது இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கி கோயம்புத்தூர் டு சேலம் வந்துருப்பில்ல நான் ஸ்டாப் ரைடுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பில்ல, அந்த ரைடில் தான் நான் கவனித்தேன். நான் பாட்டுக்கு வண்டி ட்ரிப் பண்ணிவிட்டு நான் வண்டி எடுத்து நான் அப்படியே கிளம்பிட்டேன். பைபாஸில் க்ரூஸ் பண்ணும்போது காட்டுது ஆவரேஜ் கிலோமீட்டர் 101 காட்டுது. என்னது ஆவரேஜ் கிலோமீட்டர் 100 கிலோமீட்டரா, 101 கிலோமீட்டர் ஆவரேஜாக கொடுக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நல்லா பார்க்கும்போது தெரியுது கிலோமீட்டர் பெர் ஹார். அது எப்படி மாறுனுச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. ஆனால் கிலோமீட்டர் பெர் லிட்டர்னு கொடுத்தா தான் அது வந்து நம்மளுக்கு மைலேஜை குறிக்கும். கிலோமீட்டர் பெர் ஹார்னா அது வந்து ஸ்பீடை தான் குறிக்கும். எனக்கு தெரிஞ்சில்ல, அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நீங்களான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் போய் நான் செக் பண்ணுவேன். நான் நிறைய டைம் அழுத்தி பட்டன்லாம் பார்த்துட்டேன், இதெல்லாம் ஃபுல்லாக மாற்றி பார்த்துட்டேன். ஆனால் அந்த இது மாற மாட்டேன்ருச்சு. ஸோ அதையும் நம்ம போய் கிளியர் பண்ணிக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், வண்டி நம்ம ஒரு ஓடிட்டு இருக்கோம் ஆவரேஜ் கிலோமீட்டர். அப்போ ஒரு திங் ஒரு நாட்டில் பார்ப்போம்ல, நம்ம ஒரு ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது அப்படி பார்க்கும்போது திடீர்னு 101 காட்டுச்சு. எப்பா கம்பெனிலே கொடுத்தது தான் 55 தாண்டா கொடுத்துருக்காங்க, நீங்கள் நான் 101 காட்டுறேன் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. நான் அது கூட நான் நிறைய பேர் சொல்லுவீங்க மீட்டர் எரர் அப்படின்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் இல்லை. இதில் வந்து கிலோமீட்டர் பெர் ஹார்னு காட்டியிருக்கு. ஸோ அதனால தான் அது வந்து ஸ்பீடு ஒரு பெர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஸ்பீடில் நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிக்கிறதுக்கு தான் அந்த இது. நான் அப்போ வந்து 101 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணதுனால அது 101 காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக தான் எனக்கு புரிஞ்சுது. கிளியராக கூட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, ட்ரிப் எஃப்னா கொஞ்சம் எனக்கு கிளியராக எக்ஸ்பிளேஷன் பண்ணுங்கள், அது எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நமக்கு இன்னும் ட்ரிப் எஃப் வரல. நான் வேணால் அது உங்களுக்கு வீடியோவே எடுத்து காமிச்சிடுறேன். என்ன ட்ரிப் எஃப்னா எத்தனை லிட்டர் நம்மளுக்கு பெட்ரோல் இருக்கும், எத்தனை கிலோமீட்டர் போகும், அதே நம்ம இப்போ ஷோரூமில் போய் கேட்டுருவோம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளியர் இதாகவே நம்ம ரன் பண்ணிடுவோம், வண்டி ஓட்டி பார்த்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நாளைக்கெல்லாம் ட்ரிப்பே ஃபுல்ந்துடும். நம்ம சண்டேலாம் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓனர்ஷிப் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, அது நான் கன்ஃபார்ம் நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 1 இயர் ஆனிவர்சரி வந்ததுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் நான் அதை என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம வந்து சும்மா ஏனோ தானோ அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னா அதை நம்ம தெளிவாக கொடுக்கணும். அது நம்ம ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அதனால தான் நான் வந்து நிறைய 4-5 வீடியோவில் நம்ம டிஆர்எஃப் கேட்டிருந்தீங்க, ஓனர்ஷிப் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதில் தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ நான் கன்ஃபார்ம் இந்த டைம் கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி ஏன் கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ரைடு தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வால்பாறை ரைட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொடுக்கலாம் நான் ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு லாங் ரைட் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த லாங் ரைடில் நம்ம என்னென்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கே ஒன்று புரியும். அதை வச்சு தான் நம்மளோட ஓனர்ஷிப் ரிவ்யூ நம்ம கொடுக்க முடியும். சும்மா நம்ம சிட்டி ரைட்லேயே ஓட்டிகிட்டு இருந்துட்டு இதுதான் ஓனர்ஷிப் ரிவ்யூன்னு கொடுத்தா அது எடுத்துக்கொள்ளாதது. அதனால தான் நான் வெயிட் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ டோன்ட் வெரி டிஆர்எஃப், நான் நெக்ஸ்ட் வீக்கில் எப்போ இருந்தாலும் உங்களுக்கு ஓனர்ஷிப் வந்துடும், கன்ஃபார்ம் நான் கொடுக்குறேன். ஓகே டிஆர்எஃப், நான் இப்போ தான் 70 கிராஸ் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஷோரூம் போயிடுவோம். நான் ஷோரூம் போயிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம எனக்கு தெரிஞ்சு இதோட புது நம்பராக இருக்குது 24BH B44 B3 3Bயா. அது என்ன டிஆர்எஃப், எந்த ஸ்டேட் வண்டினே தெரியலையா? அது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் முன்னாடி HR BA இதுவாக தான் இருக்கும். அது என்ன ஒரு வண்டினே தெரியல டிஆர்எஃப். முதல்ல அது கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும். முன்னாடி நம்பர் வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டு தான் இருக்கும். நம்மளுக்கு எப்பயுமே இந்தியாவுக்குள்ளே ரன் ஆகிறது TN BH NP. ஸோ இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். 24BH, இது வித்தியாசமாக இருக்கேன். அவ்வளோதான் டிஆர்எஃப், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஷோரூம் ரீச் ஆகிடுவோம். காலைங்காட்டி வண்டி ஓட்டுறதே ஒரு பெரிய இது தான் டிஆர்எஃப் சிட்டிக்குள்ளே. ஓகே ரைட்டு. ஸோ நியூ மாடல்ஸ்லாம் வந்திருக்கு. எனக்கு 2025 மாடல் எனக்கு வந்துருச்சு இல்லைன்னு தெரில. ஸோ போகும்போது என்ன ரேட்டு என்ன இதுன்னு கேட்டு போவோம். ஸோ டிஆர்எஃப் பார்த்தீங்கன்னா இல்லையா, இது கார்பன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நியூ மாடல் இது வேரியண்ட் எம்னு நினைக்கிறேன், வேரியண்ட் எம். வேறு மாதிரி. ஸோ இது ஃபைனலாக நம்ம போய் ஃபைனல் ப்ரைஸ் என்னன்னு கேட்டு போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம உள்ளார போயிட்டு வந்துடுவோம். ஹாய் ப்ரோ, அந்த ஆல்ரெடி அண்ணன்ட்ட பேசியிருந்தேன். நம்ம R15க்கு இந்த இது இருக்குல்ல, ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் லிவர் கார்டு போட்டிருந்தேன். அதை ரிட்டன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாக் இது என்கிட்ட இருக்குது, அதை ரிட்டன் போட முடியுமா? அண்ணாட்ட கேட்குமா ப்ரோ? அந்த லிவர் கார்டு கேட்டிருந்தேன்ல, அதே தான் ப்ரோ. நேற்றே வரேன்னா கொஞ்சம் இதாகிட்டேன் ப்ரோ, ஒர்க் பிஸியில். நல்லாயிருக்கும் ப்ரோ, நல்லாயிருக்கு. ஸோ இந்த இது
இதில் ஆக்சுவலாக இந்த பின் கட் ஆகிருக்கு ஒன்று. லாக் தான் போடணும். லாக் மட்டும் தானே? எங்கே இருக்கு? வெளியே இருக்கு ப்ரோ, முன்னாடி இருக்கு. இது மட்டும் தான் பண்ணுமா? இது மட்டும் தான் ப்ரோ. இன்னொன்று என்னென்னா, நம்ம மொபைல் ஹோல்டர் போட்டிருப்பேன். மொபைல் ஹோல்டர் போட்டுறதுல என்ன பார்த்தீங்கன்னா டேரெக்ட் பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருப்பேன். பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செகண்ட் நின்று ஸ்டார்ட் ஆகுது. அது ஏதாச்சும் பிரச்சனை வருமா? பேட்டரி டவுன் ஆயிருமா? வேற என்ன அதுக்கு என்ன ப்ராசஸ்? ஆல்டர்னேட் ப்ராசஸ் கன்வெர்ட்டர் வச்சு போடுவாங்க. கன்வெர்ட்டர் வச்சு போடுவாங்களா? மெயின்ல இருந்து எடுக்காம ரிலே மாதிரி வச்சு எடுப்பாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட சொன்னாங்க, அதான் சொன்னாங்க. சரி அதாச்சும் ஒயரிங் கட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் டேரெக்டாக கனெக்ஷன் கொடுக்க சொல்லிட்டேன். அதிலே சாக்கெட் இருக்கே. அப்படிங்களா? அதிலே சாக்கெட் வருது தானே? அதிலே சாக்கெட் இருக்கே. சரி ஓகே. அதை நான் இங்கே பண்ண முடியாது, கடையில் தான் பண்ணுறேன், வெளியில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே ப்ரோ, இது மட்டும் தான் எனக்கு இப்போதைக்கு தேவை. இதுக்கு அமௌண்ட் என்ன வரும்? சரி ஓகே ப்ரோ. நான் அப்படியே முன்னாடி ஷோரூமில் அந்த ப்ரைஸ் கேட்டு வந்துடுறேன். இதில் வந்து லாக் மட்டும் தான் போடணுமா, மற்றபடி அதே யூஸ் பண்ணிக்கலாமா? பரவாயில்ல, பெஸ்ட்டு. ஸோ செலவு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க மாட்டிகிட்டு இருக்க கேப்பில் ஸோ நம்ம புதுசாக என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன பைக் ரேட்ஸ்ன்னு கேட்டு வந்துடுவோம். ஸோ எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சும்மா கார்பன் டிப்டு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கார்பன் டிப்டு மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குது இது. குயிக் ஷூட்டர் வருது. ஸோ இது ஒரு கண்ணாகவே இருக்குது நம்ம டிஆர்எஃப். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேமிலியில் ஒன்று அப்டேட் ஆகிறதா இருந்தால் இது ஒன்று அப்டேட் ஆகும். அதுக்கு என்ன இதுன்னு நான் சொல்கிறேன். ஃபிட் ஆகுதா ப்ரோ? ஃபிட் ஆகுதா? அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதில் அப்படியே ஒன்று இருக்கும். நான் கழுத்தில் எல்என் கீ வச்சு கழுத்தில். புரியல ப்ரோ? எல்என் போல்டா? அது நான் வீட்டிலே விட்டு வந்துட்டேன் ப்ரோ. அது தேவைங்களா அப்போ? தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய இதோட ஒரு 1000 to 2000 rupees எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியன்ட்டு. இந்த கிரே ஒன்று, இன்னொரு டாப் அண்ட் மாடல் வந்து இன்னொன்று மான்ஸ்டர் எடிஷன். ஸோ 2 எடிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 255, இன்னொன்று மான்ஸ்டர் எடிஷன்ஸ் ப்ளூ கலர் பிளாக் இருக்குல்ல. ஸோ அந்த மாடல் உள்ளார நிற்குது. ஸோ அந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 244 சம்திங் வருது. அண்ட் தென் எம்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27. இதே டாப் வேரியன்ட் போனீங்கன்னா 217 வருது. டாப் வேரியன்ட்னா ஸோ டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் ப்ளூடூத் கனெக்ஷனோட வரும். இது வந்து பேசிக். இது வந்து பேசிக் நினைக்கிறேன். இந்த மாலை போட்டுறது பேசிக். இது பேசிக் தானே ப்ரோ? டாப் வேரியன்ட்ன்றது ஸோ அந்த ரிங் இது மாதிரி இருக்குது. இதில் எல்இடி இண்டிகேட்டரோட வருது. இது வந்து ஹாலஜனோட வருது. கரெக்டுங்களா? டியூலக்ஸ். இதில் ப்ளூடூத் கனெக்ஷனு ப்ளஸ் எல்இடி இண்டிகேட்டரு அலாய் வீல் மாறும். இதில் வந்து ஸ்டாண்டர்டாக நார்மலாக இருக்கிறது ஹாலஜனு பேசிக். இது ஆமாம், இது வந்து இது டிஜிட்டல் மீட்டர் மாறும் உங்களுக்கு. கரெக்டுங்களா? நம்மளுதுண்ணா இல்லை, பார்த்து அது பார்த்து விடுங்க. ஹாலஜன் இது என்ன சொல்லுவாங்க, டிடிஎஃப் அந்த டிஸ்பிளே வரும். ஸோ நம்மளது வந்து நார்மல். ஓகே ப்ரோ. அது நீங்கள் வச்சு தேவையில்ல ப்ரோ. இது 34 வருது ப்ரோ. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வந்துடும். இதுக்கு இது கேமரா வந்து 30 தான் வரும். இதுக்கு ஆக்சரிஸ் வாங்குறது 10 வந்துடும். இதுக்கு பேமெண்ட் எவ்வளோ ப்ரோ? அது பேமெண்ட் இல்லை வரும். சரி ப்ரோ. ப்ரோ வாங்க. கரெக்டாக இருக்கு ப்ரோ. சரி ப்ரோ, வரேன் ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே. ஸோ வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷனாக ஏதாச்சும் வண்டி ரேட் ஆகிறதாலும் சரி. ஸோ இப்போ புது மாடலில் வந்து எந்த ஒரு மாடலும் அப்டேட் ஆகலை. இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் மட்டும் தான் ஹையாக இருக்குது. நம்மளது வந்து இது 223 சம்திங். இப்போ இருக்கிறது வந்து 226. ஒரு 2000 பக்கமாக 2000 பக்கமாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது மட்டும் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம ஷோரூம்லேயே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பேட்ரி மட்டும் தான் இப்போ ஒரு ப்ராப்ளம்.
இது ஷாக்கெட் ஒன்று வச்சு கொடுப்பாங்களா. அன்றைக்கி நான் சொல்லும் போது நான் டேரக்ட் கனெக்ஷனே கொடுக்க சொல்லிட்டேன். அன்றைக்கி எதனால் நான் டேரக்ட் கனெக்ஷன் கொடுக்க சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஷாக்கெட்னு சொல்லும் போது ஏதாச்சும் ஒரு இங்கேயே ஏதாச்சும் கட் பண்ணுவாங்க, ஒயர் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த ஒரு தாட்டில் இருந்தேன். பட் ஆனால் அந்த டேரக்ட் ஃபிட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இன்னும் 1 இயர் இப்போ தான் 1 இயர் ஆக போகுது. ஸோ அதனால் ஏதாச்சும் வண்டி வாரண்டி கிராண்டி கிளைம் ஆகாமல் இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஸோ மற்றபடி இது இல்லை. ஸோ இன்னும் நம்ம பேலன்ஸ் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் தான் ஓட்டணும். ஸோ அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம டேரெக்டாக ஆஃபீஸ் போன டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது அது என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். ஸோ ஓகே டியர் ஆஃப், நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க ஆள் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வண்டியில் போகும்போது பார்த்து போங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க, ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. டியர் ஆஃப், எங்கடா வீடியோ இன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிட்டன் வீடியோ கொஞ்சம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்போம். ஸோ அந்த இன்றைக்கி டேயில் என்னென்னா நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, என்னென்னா நம்ம செக் பண்ண போகிறோம், என்னென்னா நம்ம சால்விங்க்கு என்னென்னா கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு முன்னாடியே கேட்டிருப்போம். அதெல்லாம் கேட்டிருப்போமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, முன்னாடியே யோசிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஆம்டாலுக்கு பண்ணணும்னு சொல்லி வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் நான் போய் கேட்கணும்னு நினச்சிருப்பேன். பட் ஆனால் அதை நான் கேட்டிருக்கவே மாட்டேன். இதனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே போனோடனே ஷோரூமில் முன்னாடி அந்த R15 நியூ மாடல் நின்னோடனே அதுக்கு என் மைண்ட் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அதில் நான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணதுனால நான் என்னென்ன கேட்கணும்னு சொல்லி மறந்துட்டேன். இதை நான் மாற்றிட்டேன். அண்ட் தென் பேட்டரிக்கு கேட்கணும்னு நினச்சேன், அதுவும் நான் கேட்டுட்டேன். அந்த இன்னும் என்னென்ன கேட்க மறந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆவரேஜ் கிலோமீட்டர் காட்டுது, அது ஏன் 101 காட்டுனுச்சு, அதை நான் கேட்கணும். அது கிலோமீட்டர் பர் ஹார்னு சொல்லி காட்டுதில்ல. ஸோ அதை எதனாலன்னு கேட்கணும்னு நினச்சேன், அதை நான் மறந்துட்டேன். இன்னொன்று வந்து ட்ரிப்பு எஃப்ல எத்தனை கிலோமீட்டர் போகணும், எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினச்சிருந்தேன், அதையும் மறந்துட்டேன். அண்ட் தென் லாஸ்ட்டாக ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணணும் நான் போய் கடைக்கு போனேன். பட் ஆனால் கடை இன்றைக்கும் சொல்ல போனால் க்ளோஸு. ஏன் வேறு கடையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, வேறு கடை இருக்குது. பட் ஆக்சுவலாக எனக்கு ஆஃபீஸ் பக்கத்தில் அது ஒன்று தான் இருக்குது. மற்ற கடைக்கு போகணுன்னா லீவ் போட்டோ பர்மிஷன் போட்டோ தான் போனோம். ஆல்ரெடி நம்ம ஏகப்பட்ட பர்மிஷனில் நிற்கிறோம். அதனால் வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்க கடை சூஸ் பண்ணோம். பட் ஆனால் அதுக்கு அப்போ கடை லீவு. ஸோ அதனால் வேறு வழியே இல்லை. நம்ம நேரமா இல்லை நம்ம ஆம்டால் குட்டி நேரமானு தெரில. ஸோ ஒன்றும் கவலைப்படாத. ஸோ ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி நான் அவங்க கூட இருக்கேன், நல்லபடியாக நடக்கும். இந்த இன்றைக்கெலாம் ஏன்னா நாளைக்கு உனக்கு ரெடி பண்ண போகிறேன். என்ன நாளைக்கு ஆனிவர்சரி பையன் பக்காவாக இருக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் சில பல குறைபாடுகள்லாம் இல்லை, சில பல வேலைகள் செய்யாமல் இருக்கேன். மற்றபடி எனக்கு நீ எப்பயுமே நீ ஃபுல்ஃபில் தான். டோன்ட் வரி, ஐ ஆம் ரியலி சாரி ஃபார் யூ. ஸ்டிக்கரிங்கில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓவராலாம் இல்லை டிஆர்எஃப். முன்னாடி ஒரு ஸ்க்ராட்ச், அதை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டிருக்கணும், அதை நான் கட்டாமல் இருக்கேன். அந்த ஸ்க்ராட்ச் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ராட்ச் மறைக்கிறதுக்கோசரம் அந்த ஸ்டிக்கர் போடலான் இருந்தேன். அதை நான் பண்ணுன்னு நினச்சிட்டு கடைசி நேரத்தில் வந்து சூத்தனில் காலை ஊற்றி சுற்றுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். நம்ம முன்னாடியே எவ்வளோ டைம் இருந்தாலும் அந்த டைமில் பண்ணாமல் கடைசி டைமில் தான் வந்து பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இனிமேல் அதை நம்ம சரியாக கட்டிக்கணும். ஸோ ஓகே டிஆர்எஃப், ஸோ இதுதான் இன்னையோட டே. கேட்கணும்னு நினச்சிருந்த கேள்விகளுக்கு சில பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கோம். சில பல கேள்விகள் நம்ம கேட்காம விட்டுருப்போம். அப்படி ஏதாச்சும் வேறு அந்த கேள்வி இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும், உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எனக்கு இன்னொன்று தோணுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2025 வந்துருச்சு. ஸோ இந்த இயருக்கு என்னென்ன பைக் அப்கிரேட் ஆகிருக்கு, என்னென்ன ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கிவ் டீட்டெயில்ஸ் ஃபார் 2025 போட்டு யமஹான்னு போட்டுங்க. போடுற கமெண்ட்ஸ் பொறுத்து தான் நான் அந்த வீடியோ நம்ம பண்ணலாமா என்னவான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஷோரூம்லேயே போயிட்டு என்னென்ன பைக் இப்போ அஃபிஷியலாக இருக்குது, இதோட ப்ரைஸ் என்ன, ப்ரைஸ் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஷோரூம் ப்ரைஸ் வாரி ஆகிறதுனால ப்ரைஸ் சொல்லுவாங்களான்னு தெரில. என்னென்ன பைக் இருக்குது, என்னென்ன வேரியண்ட்டில் இருக்குது, இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ அதை உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட். ஏன்னா கால் தான் அதை போயிட்டு அந்த பைக்லாம் பார்த்தேன்ல. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு இது மாதிரி பண்ணலாமே, நம்ம டிஆர்எஃப்க்கு நிறைய பேர் இருக்காங்களா பைக் லவர்ஸ். ஸோ அவங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு சொல்லி வச்சேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் கமெண்ட்ஸ் எதுக்கு வருதோ, பண்ணலாமா வேணாமா, இதுக்கு எதுக்கு வருதோ, ஸோ நான் அதை பொறுத்து நான் வீடியோ பண்ணலாமா வேணாம்னு யோசிக்கிறேன். ஸோ ஓகே டிஆர்எஃப், ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் பை பை ஃப்ரம் டெலிபோர்ட் ட்ரைவர். அந்த வண்டியில் போகும்போது பார்த்து போங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க, பார்த்து பத்திரமா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் கனெக்ட் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே டிஆர்எஃப், நான் இதுக்கு மேலே வீட்டுக்கு போகிறேன். ஸோ டாடா பை, சி யூ, டேக் கேர்.